கிளிட்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி வந்து குலாப் ஜாமுன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆனந்த் இப்போ செஞ்சு காமிக்க போகிறான். அதுக்காக குலாப் ஜாமுன் மிக்ஸை வாங்கிட்டு வந்தேன். அவனோட ஃபேவரட் ஸ்வீட் இது. அவனே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறான். இப்போது வாங்கிட்டு வந்து பயங்கர ஸ்மார்ட்டு. என்னென்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஹாஃப் பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆல்ரெடி ஹாஃப் பேக்கெட் எடுத்துகிட்டு அதில் மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்ந்து இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். டிவியில் கூட பார்க்கல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி அப்புறம் என்ன பண்ணணுன்னா அடுத்தது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே நல்லெண்ணெயில் பவுலில் ஊற்றி கடாயில் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சுகர் சிரப் பண்ணுறதுக்காக இப்போ சுகர் சிரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாட் வாட்டர் 200 ml வச்சு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 3/4 ஆஃப் த கப் மேபி 200 grams சுகர் போட்டுட்ருக்காங்க. I think you need a little bit more oil to like dip. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. சைஸ் பாருங்கள் எப்படி பொங்கி வருது. சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜஸ்ட் ரோல் பண்ணி விட்டால் போதுங்க. வா, தள்ளி நின்னுக்கோப்பா. பொன்னிறமாக வர வரைக்கும் இது பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போடக்கூடாது. சூடாயிட்டு போடக்கூடாது. நெக்ஸ்ட் இதுக்கு போடுங்க, சூடு குறைஞ்சிடும்ல. சுகர் சிரப் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்கல. அங்கே கலரில் ப்ரௌன் கலரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கலர் கொஞ்சமாக அப்படியே கோல்டுன்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஓகே, செகண்ட் செட் ஆஃப் போட போகிறாங்க. இப்போ Kobe Bryant going for the layup. தூக்கி போடாதம்மா. ஓ, நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு. கோல்டன் ப்ரௌன் சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி திருப்பி விடணும். கூட அக்கா கிட்ட கூட. Selfish brat. நசிங்கிருச்சு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரே ஒரு ஜாமுன் மட்டும் போட்டிருக்கோம் இப்போதைக்கு.